எந்த இடத்துலையும் பொதுமக்களை உங்களுடைய வரவுக்காக ஒரு தலைவருங்கிறதுக்காக காக்க வைக்கக்கூடாது. இது விஜய்க்கு மட்டும் இல்ல, எல்லா தலைவருக்கும். ஒரு 2 மணி நேரம் கூட போனாலும் அது கூட போகக்கூடாதுங்கிறேன். இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் இருந்தா கூட அது கூட போகக்கூடாதுங்கிறேன் நான். ஏன்னா அவங்க இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு தான் வராங்க அங்க. ஆனா இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்ளிகேஷன் ரெக்வெஸ்டேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இரவு 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும். அப்ப அந்த இரவு 3 மணிலிருந்து 10 மணிங்கிறது வந்து 7 மணி நேர விண்டோ. ஒரே பேசுறது வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். மீறி போனா 15 நிமிஷம் பேசுறாரு. அதிகபட்சம் இவ்வளவுதான், 20 நிமிஷத்துக்கு மேல போறது இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்க 7 மணி நேர விண்டோ கொடுக்குறீங்க? அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த காலதாமதங்கள் ஆகுது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா 3வது மாவட்டமா பெரம்பலூர் போக வேண்டியது. அப்பயே புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல இது வந்து ஒரு நாள்ல வந்து இப்ப இன்னொரு விமர்சனம் 3 மாவட்டம் கவர் பண்ண முடியாதுங்கிறதுனால 2 மாவட்டம். இன்னொரு விமர்சனம் விஜய் மேல நான் பல நேரத்துல நான் சொல்லியிருக்கேன், இந்த வாரத்துக்கு ஒரு தடவைங்கிறதை நீங்க மாத்துங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் கரெக்டான டைமுக்கு போனாரா? திருச்சியில. ஆமா, திருச்சியில போகல. ஏன் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டாம்பீட் நடக்கல? அங்கேயும் மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. 7 கிலோமீட்டர் 5 மணி நேரம் கடந்து அங்க பெரிய அளவுல இந்த அளவுக்கு கூட்டம் இல்ல, ஜாஸ்தி கூட்டம் இருக்குன்றாங்க. திருச்சியில இதை விட கூட்டம் ஜாஸ்தி. இந்த இடத்துல வந்து ஒரே ஸ்ட்ரெச். அப்ப இங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட இடம் இல்ல. பொதுமக்கள் அதான் சொல்றாங்க, இந்த இடம் மீட்டிங் நடத்துறதுக்கு கூட கேட்கிறாரு, என்னப்பா நம்ம கூட இருக்குது ஆம்புலன்ஸ்லன்னு. இல்ல அதுக்கு தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு ஆடியோ கூட வெளியில வந்துருக்கா. இது வந்து நம்ம கட்சிக்காக வந்த ஆம்புலன்ஸ் தான் தெரியறதுக்காக ஒட்ட சொன்னாங்க, நாங்க ஒட்டியிருந்தோம், அவ்வளவுதான். இல்ல அது வந்து அவங்க தாங்கிறது என்ன நியாயம்? அப்படி இருக்கிற மாதிரி தான் விஜய் கேட்பாரு அந்த மாதிரி கேள்விய. அவங்க ஃபர்ஸ்ட் 2 இடம் கேட்டாங்க இல்லையா, அதுல அவங்க தெளிவா அந்த இடத்தை மெஷர் பண்ணி 1,20,000 ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுல இவங்க சொல்றாங்க 60,000 நபர்கள் நிக்கிறதுக்கு வசதியான இடம். அந்த 500 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால நாங்க ஒரு 10 போலீஸ் அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்றதா நியாயமான பேச்சு இது? இல்ல இதுல இன்டெலிஜென்ஸ் உடைய ஃபெயிலியர் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமா இருக்குல்ல, வேற என்ன இருக்கு? நம்மளுடைய கேள்வி என்னன்னா, லேட்டா வந்தனால தான் இந்த பிரச்சனைங்கிறது மாதிரி ஒரு புள்ளியில நகர்த்தினீங்கன்னா, ஏன் திருச்சியில நடக்கல, ஏன் அரியலூர்ல நடக்கல, ஏன் நாமக்கல்ல நடக்கல, ஏன் கரூர்ல மட்டும் இது நடக்குது? முதல்ல செயற்கையா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இதுல வேற என்ன இருக்கு? எந்த மீட்டிங்லயாவது திருச்சியில டிலே பண்ணதும் பர்பஸாக தான் பண்ணியிருக்காரு. அங்கே KNR அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதனால மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை காட்டணும், அதில் ஒரு மாஸ் கிரியேஷனை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக விஜய் பண்ணியிருக்காரு. அதே ஒரு தோற்றத்தை தான் இங்கே செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாஸ் க்ரௌடை காட்டணுங்கிறதுக்காகவே பர்பஸாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வர்றதை தவிர்க்க முடியாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோர். சமீபத்தில் நடந்த இந்த தாவேகா பரப்புரை, கரூரில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக அரங்கிலும் இந்த செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் 41 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வருது. இன்னும் 50 பேருக்கு மேற்பட்டவங்க மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இதில் ஒரு 11 பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வரும்பொழுது மிகவும் மனசுக்கு ரொம்ப பதறக்கூடிய விஷயமாக, மனசை கலங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது. இப்போ இதில் டிஜிபியோடைய ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஒரு பக்கம் முரண்பட்டதாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட தாவேகாவினுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து இங்கே கோட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஏன்னா நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டதுங்கிறது காலையில் 8:45 நாமக்கல்லையும் ஈவினிங் 3 மணிக்கு கரூர்லையும் திட்டமிடப்பட்டிருக்கு. இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமுக்கு வந்திருந்தால் அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா அதிகாலையிலேருந்து காத்திருக்கிறவங்களாக இருக்கட்டும், முதல் நாள் காத்திருக்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அவங்க விஜயை பார்க்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ நேரம் காத்திருக்கிறாங்க. அவங்க டீஹைட்ரேஷன் பிரச்சனை வந்திருக்கு. நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அந்த வெயிலில் தாக்கு பிடிக்க முடியாமல், நிறைய போதுமான தண்ணி இல்லாமல், சில பேருக்கு சாப்பாடு உணவு கூட இல்லாமல் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அப்போது இதில் முறையாக இந்த விஷயத்தில் இது ஒரு தலைவராக தொண்டர்களுடைய சிரமத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கணும்ல. கட்டாயமாக இதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு அரசியல் தலைவரும் அவங்க குறித்த நேரத்துக்கு அவங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு போகணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட மனிதனா எதிர்பார்ப்பு. ஏன்னா எந்த இடத்துலையும் பொதுமக்களை உங்களுடைய வரவுக்காக ஒரு தலைவருங்கிறதுக்காக காக்க வைக்கக்கூடாது. இது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா தலைவருக்கும். ஒரு 2 மணி நேரம் கூட போனாலும் அது கூட போகக்கூடாதுங்கிறேன். இல்லை உதாரணத்துக்கு
சொல்றேன், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் இருந்தா கூட இல்ல, அது பரவாயில்ல. அது கூட போகக்கூடாதுங்கிறேன் நான். ஏன்னா அவங்க இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு தான் வராங்க. ஆனா இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, இப்ப அவர் லேட்டா வந்துட்டாரு, விஜய் மேல தவறு இருக்கா? ஆமா இருக்கு. ஆனா நடந்த அத்தனைக்கும் வந்து அவர் குற்றவாளி ஆக்க முடியாது. இப்போ 3 மணிக்கு கரூர்ல இல்ல, அவங்க அப்ளிகேஷன் ரெக்வெஸ்டேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இரவு 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும். அப்ப அந்த இரவு 3 மணிலிருந்து 10 மணிங்கிறது வந்து 7 மணி நேர விண்டோ. அப்ப இந்த 7 மணி நேர விண்டோவை ஏன் நீங்க அலோவ் பண்ணீங்க? 1 மணி நேர விண்டோவா நீங்க குறைச்சிருக்கலாம்ல? இல்ல அவரே பேசுறது வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான், மீறி போனா 15-20 நிமிஷம் பேசுறாரு. அதிகபட்சம் இவ்வளவுதான், 20 நிமிஷத்துக்கு மேல போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க 7 மணி நேரம் விண்டோ கொடுக்குறீங்க? அப்போ எல்லா இடத்துலயுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகும்போது, இதை எந்த அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் நம்ம பார்த்திருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல வர வழியில வந்து கூட்டம் அதிகமாயிருச்சு, நிர்வாகிகள் வந்து நிறுத்திட்டாங்க, மாலை போட்டு அங்க வந்து கொடியேற்ற வச்சாங்க, இது வச்சாங்க, அதனால லேட் ஆயிருச்சுன்னு முதல் 1-2 இடத்துக்கு அவங்கனால சீக்கிரம் போக முடிஞ்சா கூட தொடர் நிகழ்ச்சிகள்ல அவங்க 2வது நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சிக்கு போகும்போது எல்லா இடத்துலயுமே டிலே ஆகுது. அப்போ ஒரு இடத்துல டேட் ஆகுறது போறோம் ஃபர்தரா டிலே ஆகுது. இதுக்காக தான் அரசியல் கட்சிகளில் பூராமே பார்த்தீங்கன்னா தலைவர் வர்றதுக்கு லேட் ஆகும்போது அந்த இடத்தை சரி செய்யறதுக்காகவே பேச்சாளர்கள்னு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அரசியல் கட்சி நிகழ்வுகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் லேட்டா வராங்கிறது அனைத்து கட்சியிலையும் உண்டானது. இல்ல அது இருக்கு சார். இப்போ இல்ல அதை நான் நியாயப்படுத்தல, நான் சொல்லிடுறேன். இல்ல நீ இந்த விஷயத்துல எல்லா கட்சிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, முன்ன பின்ன வர்றாங்க அப்படின்றது இருக்கு. ஆனா 7 மணி நேரம் 8 மணி நேரம் வர்றாங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி சில ஷெட்யூல் வந்து ஒரு சில கட்சிகள் தலைவர்கள் நானே பார்த்திருக்கேன். சில கட்சி தலைவர்கள் லேட்டா வருவாங்க, அதுக்கு ஒரு வேல்யூபிளான ரீசன் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சில ஆலோசனை கூட்டமோ அல்லது முன்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளோ அல்லது வந்து யாராச்சும் இரங்கல் ஒரு நேரடியாக ஒரு டெத் நடந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதோ, இது மாதிரியான சம்பவங்கள் ஒரு சில கட்சி தலைவர்களுடைய டிலேக்கு வந்து ஒரு காரணமா சொல்லப்படும். ஆனா ஒரு ரோட் ஷோ நடத்தியே இவ்வளவு நேரம் வர்றாரு அப்படின்றப்போ அதை வந்து மக்கள் மத்தியில் எப்படி அது போகும்? அவ்வளவு இலக்காரமா நினைக்கிறாரா தாவக தொண்டர்களை? இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல விஜய் இவ்வளவு தாமதமா வந்ததே எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறதா முதல்ல என்னுடைய பார்வை. விஜய் கட்டாயமாக கரெக்டான நேரத்துக்கு அவங்க சொன்ன நேரத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு போக முடியுமோ முடிச்சு கொடுத்துட்டு போகணுங்கிறது என்னுடைய பார்வை. அதில் விஜய் மேலே தவறுகள் இருக்கா? கட்டாயமாக தவறு இருக்குது. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நாமக்கல்ல இப்போ எத்தனை மணிக்கு முடியுது? 4:15 மணிக்கு முடியுது. 4:15 மணிக்கு முடிச்சு அந்த இடத்துல அந்த பிரிட்ஜுக்கு போய் சேரும்போது 6:30 மணி. அப்போ அவ்வளோ தூரத்தை வந்து 6:30 மணிக்கெலாம் அங்கே போயிடுறாங்க. அந்த 800 மீட்டர் அந்த பாலத்தில் அந்த பைபாஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு அந்த 800 மீட்டருக்கு 1.5-1.25 மணி நேரம் ஆகுது. அப்போ இது பூராமே இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆரம்ப காலத்தில் அவர் ஃபஸ்ட்டு போன திருச்சியிலிருந்து எடுத்துக்கங்க, எல்லா இடத்துலையும் சரியான நேரத்துக்கு தான் போக முடிஞ்சுதா? இல்லை சார். நான் இல்லை, இந்த நேரம் மட்டும்தான் தவறுதல் ஆயிடுச்சு. இல்லை, இந்த புள்ளியில் நான் ஒரு சில சந்தேகம் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இதே மாதிரியான ஒரு தாமதம் ஏற்பட்டுச்சு. அதே போன்று அடுத்த வாரம் திருவாரூர் நாகப்பட்டினமும் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது திருவாரூருக்கும் ஒரு பெரிய அளவில் வித்தியாசம் வரல, ஓரளவு டைமுக்கு வந்திருக்காரு. நாகப்பட்டினமும் பெரிய அளவில் வித்தியாசம் வரல, ஓரளவு டைமுக்கு வந்திருக்காரு. திருச்சியில் டிலே பண்ணதும் பர்பஸாக தான் பண்ணியிருக்காரு. அங்கே KNR அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை காட்டணும், அதில் ஒரு மாஸ் கிரியேஷனை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக விஜய் பண்ணியிருக்காரு. அதே ஒரு தோற்றத்தை தான் இங்கே செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாஸ் க்ரௌடை காட்டணுங்கிறதுக்காகவே பர்பஸாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வர்றதை தவிர்க்க முடியாது. இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியும் மீட்டிங் போடும்போது அவங்களோட பிரதான நோக்கம் என்னவா இருக்கும்? எந்த கட்சி வேணா எடுத்துக்கங்க, கூட்டம் கூட்டுறது தான் சார். கூட்டம் கூட்டுறது தான் அவங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்கும். ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு இங்கே விஜய் மேலே என்னன்னா, நீங்கள் அந்த மாதிரி அரசியலுக்கு வராதிங்க, நீங்கள் சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு வாங்க. மற்றவங்க எப்படியே இருந்துட்டு போகிறாங்க, உங்களே மக்கள் வந்து நேசப்பட்டு பிரியப்பட்டு பாசப்பட்டு உங்கள் மேலே வந்து இன்றைக்கி எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இவ்வளோ மணி நேரம் நின்று பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் மக்கள் இல்லை. அப்போ இங்கே வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்காங்கன்னா அவங்க உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் காக்க வைக்காமல் சீக்கிரம் வரணுங்கிறது என்னுடைய புள்ளி. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் லேட்டாக வராரா? எல்லா இடத்துலையுமே லேட்டாக தான் வந்திருக்காரு அவர். எல்லா இடத்துலையுமே வந்து அந்த காலதாமதங்கள் ஆகுது. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3வது மாவட்டமாக பெரம்பலூர் போக வேண்டியது. அப்பயே புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை இது வந்து ஒரு நாளில் வந்து இப்போ இன்னொரு விமர்சனம் 3 மாவட்டம் கவர் பண்ண முடியாதுங்கிறதுனால 2 மாவட்டம். இன்னொரு விமர்சனம் விஜய் மேல நான் பல நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன், இந்த வாரத்துக்கு ஒரு தடவைங்கிறதே நீங்க மாத்துங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர் மக்கள் சந்திப்பு பண்ணுங்க. இப்ப எடப்பாடி அப்படிதான் பண்றாரு. இது வரைக்கும் 173 சட்டமன்ற தொகுதியை கவர் பண்ணிட்டோன்னு இப்ப கரூர்ல கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு. அந்த கூட்டம் நடக்கிறது 2 நாளைக்கு மட்டும் தான் வந்து போயிருக்காரு. மிகப்பெரிய லெவல்ல கிரவுட கூட்டி அப்ப நாமளே அதை சொல்றோம். நீங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடங்கும் போது ஒரு மாவட்டத்துக்கு இன்னைக்கு கரூர்ல 4 சட்டமன்ற தொகுதிகள். அப்ப அந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பூராமே விஜய் பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல குவிய வேண்டியதா இருக்கு. திருச்சியில 9 சட்டமன்ற தொகுதிகள். அப்ப 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஆள்களும் ஒரே இடத்துல குவிய வேண்டியதா இருக்கு. அப்ப வந்து இதை தவிருங்க, நீங்க சட்டமன்ற தொகுதி வாரியா போங்க. அப்ப நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை போகாதீங்க. ஒரு நாள் இன்னைக்கு போய் நீங்க நிர்வாகிகளை சந்திங்க, அந்த பகுதி
மக்கள் நிர்வாகிகளை சந்திங்க, அவங்களுடைய குறைகளை நேரடியாக மக்கள் கிட்ட இருந்து கேளுங்க. அதாவது மக்கள்னா நிர்வாகிகள். ஏன்னா அந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சரி பண்ண வேணுங்கிறது அந்த மக்கள்கிட்ட உரையாடலாம். அப்ப மக்கள் பிரச்சனையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, உங்களுடைய நிர்வாகிகளோடு நேரடியாக நீங்க தொடர்பு படுத்திக்கிட்டு போது அந்த நிர்வாகிகள் ஊக்கமும் ஆக்கமும் பெறுவான். தலைவர் என்னை வந்து உட்கார வச்சு எங்களோட வந்து ஒரு நாள் அரை நாள் நம்மளோட உட்கார வச்சு மதிப்பு கொடுத்து கேட்டாருங்க போது அவன் போய் துள்ளி குதிச்சு கட்சி வேலையை பார்ப்பான். அப்ப இது ஒரு வாய்ப்பு. அடுத்த நாள் மக்களை சந்திங்க, அதுக்கு அடுத்த நாள் அடுத்த தொகுதியினுடைய நிர்வாகிகளை சந்திங்க, மக்களை சந்திங்க. இப்படி இந்த ப்ரோக்ராமை போட்டு அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா சிறப்பா இருந்திருக்கும். அப்ப இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முண்டி அடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப இதையெல்லாம் வந்து விஜய் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கா? கட்டாயமா இருக்குது. ஆனா இப்ப கரூர்ல நடந்த நிகழ்வுகளுக்கும் இப்ப விஜய் லேட்டா போனதுக்கும் முழங்காலுக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போடுற கதை. அதனாலதான் கேட்கிறேன், இப்ப எல்லா இடத்துலயுமே கரூர் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த கூட்டத்திலேயாவது இப்ப நீங்க எந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங் கரெக்டான டைமுக்கு போனாரா? திருச்சியில போகல. ஏன் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டாம்பீட் நடக்கல? அங்கேயும் மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. 7 கிலோமீட்டர் 5 மணி நேரம் கடந்து பெரிய அளவுல இந்த அளவுக்கு கூட்டம் இல்ல, ஜாஸ்தி கூட்டம் இருக்குன்ற. திருச்சியில இதை விட கூட்டம் ஜாஸ்தி. அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு இருந்தனால நமக்கு பெருசா தெரியல. இந்த இடத்துல வந்து ஒரே ஸ்ட்ரெச். அப்ப இங்க எஸ்கேப் ஆகிறது கூட இடம் இல்ல. பொதுமக்கள் அதான் சொல்றாங்க, இந்த இடம் மீட்டிங் நடத்துறதுக்கு அருகதையே இல்லாத இடம். எடப்பாடியாரே என்ன சொல்றாரு, எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு மட்டும் என்னத்தை பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதே இடத்துல தான் எங்களுக்கு மட்டும் என்னத்தை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நாங்க இது வரைக்கும் 173 சட்டமன்றத்துக்கு போயிருக்கோம். முதல்ல ஒரு 4 இடத்துக்கு பந்தோபஸ்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எந்த பந்தோபஸ்தும் கிடையாது. ஆனா எங்களுக்கு வந்து கட்டுமான இது எல்லாமே வந்து எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கனால, எங்களுடைய அரசியல் கட்டமைப்பு நல்லா இருக்கனால இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்கு எங்களுக்கு. தொண்டர்களே வாலண்டியர்ஸா மாறிடுறாங்க. இந்த அளவுக்கு நாங்க 52 வருஷம் கட்சி, 32 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி. அதனால இந்த மாதிரி எல்லாம் சிக்கலை எப்படி சமாளிக்கணுங்கிற அனுபவம் எங்களுக்கு இருக்கு. இப்ப அவர் புதுசா வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு மெச்சூர்டான ஒரு இதை வைக்கிறார். அவர் குற்றம் சாட்டல, விஜய் குற்றம் சாட்டல. அப்ப கூட சொல்றாங்க, இல்லங்க விஜய்க்கு ஏதாவது நீங்க அறிவுரை சொல்றீங்களா? அப்ப எப்படிங்க ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு பக்குவம் அடைந்த தலைவனுக்கு உண்டான ஒரு அழகா தான் நான் பாக்குறேன். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, லேட்டா வந்தனாலதான் இந்த பிரச்சனைங்கிறது மாதிரி ஒரு புள்ளியில நகுத்தினீங்கன்னா ஏன் திருச்சியில நடக்கல, ஏன் அரியலூர்ல நடக்கல, ஏன் நாமக்கல்ல நடக்கல, ஏன் வந்து மத்த நாகப்பட்டினத்துல நடக்கல, திருவாரூர்ல நடக்கல, ஏன் கரூர்ல மட்டும் இது நடக்குது? அப்போ இதுதான் முதல் செயற்கை நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இதுல வேற என்ன இருக்கு? எந்த மீட்டிங்லயாவது இப்ப உதாரணத்துக்கு அரசியல் கட்சிகள் பூரா கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருடைய தொண்டர்கள் அங்க இருப்பாங்க? தவக தொண்டர்கள் தான் பெரும்பாலும். இப்ப தவக தொண்டர்கள் இருப்பாங்க, அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான் இருப்பாங்க. எங்கேயாவது இந்த ஏற்கனவே நடந்த 5 மீட்டிங்ல விஜய் மேல செருப்பு வீசி நீங்க பாத்திருக்கீங்களா? அப்ப இந்த இடத்துல செருப்பு வீசப்படுதுன்னா யாரு? தாவேக்காரன் வீசுவானா? தொடர்ந்து 6-7 விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து குடும்பத்தோட வராங்களா, அவங்க வீசுவாங்களா? யார் வீசுவாங்க? இந்த செருப்பு வீசக்கூடிய தைரியம் யாருக்கு வரும் முதல்ல? அப்ப இந்த ஏற்கனவே நடந்த 5 மீட்டிங்லயும் செருப்பு இந்த மாதிரி பறந்து இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்கன்னு கேட்கலாம். கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது? அடுத்தது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடம் ஜாம் பேக்டு இடம். ஒரு குண்டூசி போட்டா கூட கீழே விழுவ முடியாத அளவுக்கு ஜாம் பேக்டு. அதாவது மக்களுடைய மக்கள் அலை, மக்கள் வெள்ளம்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை பூரா அங்கதான் பார்த்தோம். அந்த பாலத்திலிருந்து இங்க வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு, 800 மீட்டர் வரதுக்கு. பேசிட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ் வருது, டெம்போ டிராவலர். எவ்வளவு ஆகலங்க இந்த ரூம் சைஸ்க்கு இடம் விட்டாகணும். அப்போ அங்க நிக்கவே முடியாத இடத்துல ஜாம் பேக்டா இருக்குது, அலை மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்கிற இடத்துல நீங்க ஒரு டெம்போ டிராவலரை விட்டு ஒரு 7-8 அடிக்கு நீங்க மக்களை 2 பக்கமும் நீங்க தள்ளுறீங்கன்னா அதோட கூட்டத்தினுடைய டென்சிட்டி என்ன ஆகும்? இல்ல ஆம்புலன்ஸ் கூட அங்கே யாரோ மயங்கி விழுந்துட்டாங்கன்னு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து உள்ள விட்டுருந்தோம்னு சொல்லி ஆம்புலன்ஸோட இந்த ஆடியோ எல்லாம் வெளியாயிடுச்சு. இல்ல நீங்க பல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. முதல்ல வந்த 4 ஆம்புலன்ஸ்ல யாருமே கிடையாதுன்றாங்க. அடுத்தது இன்னும் நிறைய வீடியோ வருது, ஆம்புலன்ஸ் வருது, ஆனா ஆம்புலன்ஸ்ல நம்பர் பிளேட் இல்ல, பிடிச்சி ஓரம் கட்டுன்றாங்க. ஒரு ஆம்புலன்ஸ்ல தண்ணிக்கு எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப விஜய் கூட கேட்கிறாரு, என்னப்பா நம்ம கூட இருக்குது ஆம்புலன்ஸ்லன்னு. இல்லை, அதுக்கு தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ஆடியோ கூட வெளியில் வந்திருக்கு. இது வந்து நம்ம கட்சிக்காக வந்து ஆம்புலன்ஸ் தான் தெரியறதுக்காக ஒட்ட சொன்னாங்க, நாங்கள் ஒட்டியிருந்தோம், அவ்வளோதான். இல்லை அது வந்து அவங்க தாங்கிறது என்ன நியாயம்? அப்படி இருக்கிற மாதிரி தான் விஜய் கேட்பாரு அந்த மாதிரி கேள்வியை. அப்போ இதெல்லாம் வந்து சினிமாவில் எத்தனை சினிமாவில் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? சட்டையை கலரை மாற்றி போட்டுக்கிட்டு போயிடுறதெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு காரணமா இது? அப்போ ஆம்புலன்ஸ்ல நம்பரே இல்லாமல் ஆம்புலன்ஸ் போகுது. அப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த ஆம்புலன்ஸ் போறக்கூடிய இப்ப அதிமுக கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விடலையா? எத்தனை தடவை விட்டாங்க? எடப்பாடியே பேசும்போது என்ன சொல்றாரு? வழி விடுங்கன்றார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து ஒரு 30-40 தடவைக்கு மேல போனதுக்கு அப்புறம் அவர் கேள்வி கேட்கிறார். ஏன்னா அது தெளிவா தெரியுது இவங்க ஆம்புலன்ஸ் கலாச்சாரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ நெருக்கமா இருக்கக்கூடிய இடத்துல கீழே ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா மக்களுடைய நெருக்கடி அதிகமாகவும் ஆகாதா? அந்த டென்சிட்டி தாங்காது. அப்போ இந்த ரூட்ல தான் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ஒரே வழி இருக்குது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. வேற ரூட்டே இல்லை சார்னா அப்ப இந்த இடத்த ஏன் சார் நீங்க மீட்டிங்க்கு கொடுக்குறீங்க? இப்போ இன்னைக்கு 40 உயிர் போயிருக்குதா இல்லையா? அப்ப இதெல்லாம் உயிர் இல்லையா?
அப்ப இது உயிர் தானே, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அப்ப இது ஒரு காரணம். அப்போ இந்த இடத்துல எங்கேயாவது இந்த ஏற்கனவே நடந்த 5 மீட்டிங்ல அங்க வந்தவங்க யாராவது அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்திருக்கீங்களா? கரூர்ல நடக்குது. அவங்க 2 கூட்டம் அடிச்சுக்குதுங்கிறத வச்சுட்டு காரணமா வச்சுக்கிட்டு போலீஸ் தடியடி நடக்குது. கரண்ட் கட் ஆகுது, ஜெனரேட்டருடைய கரண்ட் கட் ஆகுது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க. கரூர்ல மட்டும் ஏன் இப்படி இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நடக்குது? நாகப்பட்டினத்திலேயே பேசுறாரு விஜய். என்ன பேசுறாரு? ஏங்க நாங்க என்னத்தங்க பெருசா கேட்கிறோம், எங்களுக்கு ஒரு விசாலமான இடத்த கொடுங்க, மக்கள் வந்தாங்கன்னா வந்து ஃப்ரீயா இருந்து பார்த்து கேட்டுக்கிட்டு போறாங்க. நான் பேசுறது என்னமோ 3 நிமிஷம் தான், அதுக்கு வந்து எதுக்கு, அதுக்கு கூட நீங்க ஃப்ரீயா ஒரு கொடுக்க மாட்டீங்களா இடம் கேட்கறாங்க. நாங்க அப்போ இதுல அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே கிலூர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 2 இடம் கேட்டாங்க இல்லையா, அதுல அவங்க தெளிவா அந்த இடத்தை மெஷர் பண்ணி 1,20,000 சதுர ஃபீட் ஸ்கொயர் ஃபீட், அதுல இவங்க சொல்றாங்க 60,000 நபர்கள் நிக்கிறதுக்கு வசதியான இடம். எங்க சைட்ல இருந்து 10,000 பேர் வருவாங்க. இந்த 10,000 பேர் வருவாங்கங்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன். போலீஸ் சைடில் யார் ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் கொடுக்கும் போதும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க 60,000 பேர் நிற்கக்கூடிய இடம். ஆனால் இப்போ கரூர் சார்ந்த மக்கள், இப்போ எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லை, இன்னைக்கு போகக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணியை தவிர்த்த மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றது இந்த வேலுச்சாமிபுரம் கூட்டணி நடத்துறதுக்கு லாக்கி இல்லாத இடம். 3,000-5,000 பேருக்கு மேலே இந்த இடத்த தாங்காது. அந்த மக்களே பேட்டி கொடுத்துருக்காங்க நேரடியாக. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது அது வந்து லாக்கி இல்லாத இடம், இவ்வளவு பெரிய கூட்டம் வர்றதுக்கு. அப்போ டிஜிபி சொல்றாரு, நாங்கள் இந்த 5 மீட்டிங்ல நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஏற்கனவே இத்தனை மக்கள் வராங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க அந்த இடத்தை கொடுத்தோம். நாங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு இடம் இல்ல. இப்போ அவங்க கேட்கிற ரவுண்ட் ஆனா கூட பிச்சிட் போறதுக்கு இடம். அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல 10,000 பேர் அவங்க வந்து நமக்கு ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க, அப்ராக்சிமேட்டா 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இடத்த கொடுத்தோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பந்தோபஸ்து கொடுத்தோம் அப்படின்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு குழந்தைத்தனமான பேச்சா இல்லையா நமக்கு? அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 10,000 பேர் தான் இன்னைக்கு விஜய் கட்சியில இருந்து ஒருத்தங்க அப்ளிகேஷன் கொடுக்குறவங்க சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் பீரோங்களுக்கு என்ன வேலை? 10,000னா 10,000 வந்துருவாங்களா? இப்போ நம்மளே ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் நடத்துறோமா இல்லையா? எத்தனை பத்திரிக்கை அடிக்கிறோம்னு முடிவு பண்றது நம்ம, எத்தனை பேர்த்த கூப்பிடணுங்கிறது நம்ம. 1000 பேர்னா 1,500 பேருக்கு நம்ம சாப்பாடு ரெடி பண்ணணும். எங்கேயாவது எந்த கல்யாணத்திலேயாவது கரெக்டா நாங்க 1,500 பேருக்கு சமைச்சங்க, கரெக்டா முடிஞ்சதுங்க? எங்கேயாவது இருக்கா? ஒன்னா பத்தாம போகும், இல்லைன்னா எச்சா போகும். அப்போ நம்ம வீட்டில் 100க்கு 100% நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. யாரை கூப்பிடணும், யார் வருவாங்க வரமாட்டாங்கலாம் நமக்கு தெரிஞ்ச இடத்துலயே நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியல. அப்போ இதை வந்து நாங்கள் 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்ன உடனே, ஆகா 10,000 தாங்க சொன்னாங்க, இதுக்கு மேலே 27,000 பேர் வந்துட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? 27,000 பெரிய கிரௌடா? அப்போ இதுக்கு முன்னாடி வந்த கூட்டத்தை பூரா நாங்கள் பார்த்தோன்றீங்களா? அப்போ என்னத்தை பார்த்தீங்க அந்த கூட்டத்தில்? இன்டெலிஜென்ஸ் பீரோன்னு எதுக்கு இருக்கு? அவங்க சொல்றது பூரா லெட்டர்ல நாளைக்கு காலையில் வந்து விஜய் கட்சியிலிருந்து ஒரு 500 பேர் தான் வருவாங்கன்னா, அந்த 500 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் ஒரு 10 போலீஸ் அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்றதா நியாயமான பேச்சு இது? இல்ல, இதுல இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமா இருக்குல்ல, வேற என்ன இருக்கு? கூட்டத்துக்குள்ளார இந்த அளவுக்கு வந்து அட்டூழியங்கள் நடந்திருக்குது இல்ல. அப்ப இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடி இருக்குது அந்த இடத்துல. இன்னைக்கு வந்து செருப்பு எறியப்படுது, கரண்ட் கட் செய்யப்படுது, ஆம்புலன்ஸ் விடப்படுது, மக்கள் பூரா இன்னைக்கு எவ்வளவு வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா சார், இந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க மிக நன்றி சார். நன்றி கிலோ.